ஒரு டம்ளர் அரிசி இருந்தால் போதும், ஒரே நாளில் 100 வடாம் ரெடி பண்ணிடலாம். அதுவும் கலர் வடாம், கலரே யூஸ் பண்ணாமல். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு பச்சை அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். 300 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் தான் சொல்லியிருக்கேன். 2 தடவை நல்லா கலைஞ்சதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். 4 மணி நேரம் எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். 10 பச்சை மிளகாய் இந்த சைஸில் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் அரிசி, பச்சை மிளகாவை சேர்த்துட்டுலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 50 ml மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துப்போம். ரொம்பவும் தண்ணி விட வேணாம். இது 3 பார்ட்டாக பிரிச்சுட்டுலாம். எல்லாத்துக்கும் 2 சிட்டிகை பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூனுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம் எல்லா கப்லேயும். பீட்ரூட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தது. இதை ஒரு கிண்ணத்தில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். அதே மாதிரி பாலக்கீரை இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டுலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வேறு எதனா கீரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எது ஒன்றா யூஸ் பண்ணலாம். பட் இது நல்லா கலர் கொடுக்கும். அதனால தான் பிளெயின் பேட்டருக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு கலந்து ரெடி பண்ணிட்டுலாம். இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்டோ இல்லைன்னா டப்பாங்களோட மூடியோ எடுத்துட்டு எண்ணெயை தடவிண்டு இதை மாதிரி விட்டுடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி வடிகூட வச்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டிங்கில் வச்சு 30 செகண்டுக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். 30 செகண்ட் ஆகிடுத்து சூப்பராக வந்துடுத்து. இது ஈஸியாக எடுத்துடலாம். இது ஃபேன் காற்றுலேயே கூட காய வைக்க முடியும். வெயிலில் காய வச்சா காற்றால போட்டால் சாயங்காலமே சூப்பராக காஞ்சி வந்துடுத்து. பாருங்கள், பொரிச்சும் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எந்த சைஸில் போட்டால் இந்த சைஸுக்கு பெருசாக வருது பாருங்கள். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.